என்ன சாமி இது? என் மாதிரி பொட்ட கழுது இந்த வீட்டுல கடக்கையில ஆம்பளை நீ எல்லாம் இந்த வேலையை செய்யலாமா? சும்மா தடு சாமி. நீ பேசுறது எனக்கு புரியல. ஒழுங்கா தமிழ்ல பேசு. என்ன சாமி தபாய்க்கிற? நான் பேசுற பச்சை தமிழ் உன்னால கண்டுக்க முடியலையா? ஐயோ கடவுளே, இங்க இருந்து போக மாட்டியா நீ? வேலையெல்லாம் சும்மா குந்திக்கின்றது என்னமாமா இருக்கு சாமி. அதுக்காக நின்றுகினே தின்றியா? நீ இங்க இருக்க போறது 2 நாளோ 3 நாளோ. அதுக்கப்புறம் என் வேலையெல்லாம் கவனிப்பா. அதுக்கு அப்பால நான் இங்க இருந்தா தலையை சீவிடுவியா? அதுக்கப்புறம் நீ எங்க இருக்கணும்? எனக்கு தான் போறதுக்கு வேற நாதி இல்லையே. நாதி இல்லாதவங்க எல்லாம் வந்து தங்க இதுன்னு சத்திரமா? மச்சான் மச்சான். ஆமா மச்சான், நான் இங்கனே இருந்துக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லு மச்சான். என்ன நீ சாமின்ற மச்சான்ற யாரை எப்படி கூப்பிடுறதுன்னு ஒரு முறை வச்சுக்க. சொல்றதான்பா, உன்னை நான் என்னன்னு கூப்பிடணும் சொல்லு. நீ இங்க இருக்க போறது 2 நாள் தானே. இருக்கிற வரைக்கும் என்ன அண்ணேன்னு கூப்பிடு. பாத்தியா பாத்தியா, நம்ம கையிலேயே சைடு வாங்கி நிக்கிறீங்க. உன்னை விட்டா நான் எங்க போவேன்? ஒன்னும் இறக்கம் காட்டக்கூடாதா? உன் மேல இறக்கம் காட்ட இதுன்னு விடாது. கண்ணன் தம்பி மனசு வச்சா நீ இங்க தங்கலாம். அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு அண்ணாத்தே. உனக்கு இந்த காதல் இதெல்லாம் தெரியுமா? என்ன அண்ணாத்த என்ன பார்த்து இந்த மாதிரி கேட்டுட்டேன். இந்த வள்ளி சனங்க மத்தியில ஆடுறப்போ எத்தனை பேர் காதல் கீதலும் வந்து உளுந்திருக்காங்க. நானும் எத்தனை பேரை கத்தியால சும்மா எப்படி காதல்ல உன்ன கையில கத்தி எடுக்கிறேன். நீ சரியான ரவுடி பொம்பளையா இருக்கே. முச்சந்தி தான் லாயக்கு உனக்கு. ஐயோ சும்மா கோவிச்சுக்காத அண்ணாத்த. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு. இத பாரு, நம்ம முதலாளி இருக்காரு, அதான் கண்ணன் தம்பி. அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. ஆனா அவரோ பொம்பளைங்கனாலே வெறுக்கிறாரு. நீ எப்படியாவது அவர் மனசை மாத்தி அவருக்கு உன் மேல பிரியம் வர மாதிரி நடந்துகிட்டியா நீ இங்கே இருக்கலாம். அவருக்கு நல்லது, உனக்கும் நல்லது. அதுவும் நல்ல யோசனை தான். என் அழக பார்த்து மயங்காத ஆம்பளைங்க இந்த உலகத்துல இருக்காங்களா என்ன? அதையும் பார்த்துடலாம். தெருவுல பிறந்து வளர்ந்தவளா இருந்தாலும் தள தள தக்காளி மாதிரிதான் இருக்க.